நண்பர்களே, சூரியனே எட்டி பார்த்துட்டாருங்க. நண்பர்களே, குளிருக்கு பாருங்கள், போர்வைக்குள்ள ஜம்முன்னு படுத்துட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மழையை இயற்கை யாருனாலையுமே கணிக்க முடியாது, கரெக்டுங்களா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மழையில் நினைப்ப போகிறோம். பட் மழை லைட்டாக தான் பெய்யுது. இருங்க முன்னாடி காட்டுறேன். நண்பர்களே, பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க அதிகாலையிலேருந்து இந்த மாதிரியே தாங்க லைட்டாக தாங்க தூரிட்டு இருக்குது. மழை பெருசாகலாம் ஒன்றும் இல்லை. வேகமாக வந்தால் நனையலான்னு பார்த்தா இந்த மாதிரி லைட்டாக தாங்க தூரிட்டே இருக்குது. பார்ப்போங்க, சாயந்தரம் இது நல்லா பெருசாக வரும்னு நினைக்கிறேன். மதியம் இப்போ ஒரு 12:15 தான் ஆகுதுங்க. மணி 12:15 ஆகுது. அதிகாலையிலேருந்து இந்த மாதிரி எதாவது லைட்டாக தூரிட்டு இருக்குது. பார்ப்போம், சாயந்தரம் இது பெருசாக வந்தால் கண்டிப்பாக நனையலாங்க. நம்பிக்கை இருக்குது பெருசாக வரும்னு. பெருசாக வந்தால் ஜம்முன்னு நனையலாம். மழைக்காக வெயிட்டிங். நண்பர்களே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஒரு 2 வாரமாக சாயந்தரானா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பெய்யுது கடந்த 2 வாரமாக சாயந்தரானா. பட் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகாலையிலேருந்தே இந்த மாதிரி லைட்டாக தூரிட்டு இருக்குது. பெருசாக இல்லை. பார்ப்போங்க, சாயந்தரம் பெருசாக வந்தால் கண்டிப்பாக நனைவோம். மழையில் நனைறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் வீட்டில் திட்டுவாங்க, அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறது தான். லைட்டாக சளி இருக்குது. இந்த 2 வாரமாகவே நனைஞ்சிட்டு தாங்க இருக்கிறேன். சாயந்தரானா இந்த 2 வாரமாகவே மழையில் சாயந்தரானா நனைஞ்சிட்டு தான் இருக்கிறேன். வீட்டில் திட்டுவாங்க, அதெல்லாம் சளி பிடிக்கிறதுக்கு வேண்டி மழையில் நனையாமல் இருக்க முடியுமா? ஓகே நண்பர்களே, நமக்கு இங்கே ஒரு நண்பர் இருக்கார் பாருங்க. இந்த மாதிரி சொரிஞ்சுட்டே வச்சுக்கோங்க, அப்படியே கம்முன்னு படுத்துக்கும். அதுக்கு அப்படியே நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க இந்த நேரம் அப்படியே சொரிஞ்சுட்டா. எத்தனை நேரம் வேணாலும் சொரிஞ்சுட்டே இருக்கலாம், கம்முன்னு படுத்துக்கும். அப்படியே மழையை பார்த்துட்டு படுத்துருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு தெரியுங்களா? நைட்டு இது என்ன தெரியுமா பண்ணுது? நைட் ஆனால் வந்து குளிர ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட்டில் இதில் நான் படுத்திருப்பேன். இது வந்து என்னோடய பெட்ஷீட்டு. நைட்டு வந்து இது போற்றி படுத்திருப்பேன்னா இந்த பெட்ஷீட்டு போற்றி படுத்திருப்பேன். அந்த பூனைக்குட்டியை வந்து இந்த பெட்ஷீட்குள்ளே பூந்துருங்க குளிருக்கு. நைட்டுக்குள்ளே இந்த பெட்ஷீட்குள்ளேயே தான் தூங்க எங்களோட. முடிஞ்ச அந்த வீடியோ எடுத்து இந்த கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ இதாங்க நைட் அப்படியே பெட்ஷீட்குள்ளே பூந்து படுத்துக்கிறது. முடிஞ்ச அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அது வந்து எங்கள் பெரியப்பா பையங்க பொள்ளாச்சி போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரேன். ஓகே, மழையில் நனைஞ்சிட்டு வர்றாங்க. நண்பர்களே, ரொம்ப கடுப்பாகுதுங்க. ஏன்னா அப்பளையா பேஞ்சதை விட இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்பளையாவாச்சும் ஓரளவுக்கு நல்லா பேஞ்சிட்டு இருந்தது, நல்லா இல்லை, அப்படியே லைட்டாக நல்லா தூரிட்டு இருந்தது. இப்போ அதை விட கம்மியாயிடுச்சு. பார்ப்போங்க, சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்பிக்கை இருக்குது சாயந்தரம் நல்லா வரும்னு நினைவோம். இப்போ கடந்த ஒரு 3-3.5 மாதமாக அடித்த வெயிலுக்கு இந்த ஒரு 2 வாரமாக நல்லா இருக்குதுங்க. அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். நண்பர்களே, இப்போது இந்த மாதிரி சில ஆட்கள் இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ வெயில் அடித்தாலும் என்னடா இப்படி வெயில் அடிக்குது அப்படிம்பாங்க, மழை பெஞ்சாலும் என்னடா இப்படி மழை பெய்யுது அப்படிம்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா வெயிலையும் போகணும், இந்த மாதிரி
மழை வரும்போது அப்பப்போ மழையிலையும் நனையணும். அப்போ தான் நம்ம உடம்பு வந்து அந்த எல்லா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு ஏற்றுக்கும், இம்யூனிட்டி பவர். ஸோ அதனால் அதுக்காக உச்சி வெயிலில் தாங்க முடியாத வெயிலெல்லாம் போக சொல்லலை. ஒரு நார்மலான வெயிலில் போனால் தப்பு இல்லை. அது மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி மழையில் நனையிறதும் தப்பு இல்லைங்க. அப்போ தான் நம்ம உடம்பு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் அந்த எல்லா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு ஏற்றுக்கும். அதனால் தப்பு இல்லை. நண்பர்களே, சோதனை மேல் சோதனைங்க. இங்கே பாருங்க, அப்படியா பேஞ்சிட்டு இருந்த கொஞ்ச நஞ்ச மழையும் நின்று போச்சு. வானத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளியராக தான் இங்கே இருக்குது. கருமேகம் இருக்குது, பட் கருமேகம் அப்படியே லைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது. இதில் தெரியாது, வீடியோவில் நேராக பார்த்தா தான் தெரியுது. இது பாருங்க, பாத்திரமெல்லாம் ரெடி பண்ணி வச்சேங்க. இது பாருங்க, பாத்திரமெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்கு. அதாவது நீங்கள் மழை தண்ணி பிடிச்சி குடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த சிமெண்ட் சீட் இருக்குல்ல, இந்த சிமெண்ட் சீட்டு அது பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த ஓடு, இதுலேருந்து வழிஞ்சு வர தண்ணி பிடிச்சி குடிக்கக்கூடாது, ஏன்னா அழுக்கு இருக்கும். மழை தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சிடணுங்க. அதாவது வானத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் வருதில்ல தண்ணி. அதாவது எதுலேயுமே படாமல் இந்த ஓடு, இந்த மாதிரி சிமெண்ட் சீட்டு அதில் எல்லாம் பட்டு வழிஞ்சு வராமல் ஸ்ட்ரெயிட்டாக வானத்துலேருந்து இந்த பாத்திரத்தில் விழுகிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குடிச்சிக்கலாம். நான் ஒரு 4-5 வாட்டி குடிச்சிருக்கேன், தண்ணி நல்லாவே இருக்கும். அதுக்கு தான் வச்சேன். இப்போ அந்த மழையும் போச்சு. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி. நண்பர்களே, சூரியனே எட்டி பார்த்துட்டாருங்க. பாருங்க, ஒயிட் கலரில் தெரியுதா சூரியனுங்க. சூரியனே எட்டி பார்த்துட்டாரு. பார்ப்போங்க மழை வருதான். நண்பர்களே, நம்ம வாட்டுக்கு சாயந்தரம் மழை வரும் நனைஞ்சு வீடியோ போடலான்னு சொல்லி காத்துட்ருக்குறோம். சாயந்தரம் மழை வரலின்னா பல்பு தான். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே மழை வரும், அதை எடுத்து வீடியோ போடலான் தான். இப்போ சாயந்தரம் மழை வரலின்னா என்ன பண்ணுறது? இப்போ கொஞ்சம் நஞ்ச மழையும் நின்று போச்சு வந்தது. பார்க்கலாங்க. சாயந்தரம் மழை வந்தால் வீடியோ எடுத்து அப்லோடு போடுவோம். இல்லைன்னா இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோவில் வேஸ்ட்டு தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது என்ன பண்ண முடியும், வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? மழை வந்தால் வீடியோ எடுத்து அப்லோடு போடலாம், இல்லைன்னா அவ்வளோதாங்க. பட் காத்திருப்போம் சாயந்தரம். ஏன்னா 2 வாரமாக சாயந்தரம் ஆனால் மழை வருது, அந்த நம்பிக்கை இருக்குது ஒரு ஓரத்தில். பார்ப்போம், காத்திருப்போம். நண்பர்களே, மணி இப்போ சாயங்காலம் 5:45 ஆகுது. மதியம் 12:15 பேஞ்ச மழை கூட இப்போ பெய்யலைங்க. நான் நினச்சேன் சரி காலையிலே ஓரளவுக்கு நல்லா பெய்யுது, சாயந்தரம் நல்லா பெய்யுன்னு நினச்சேன். பட் நமக்கு தாங்க பல்பு. இயற்கையை கணிக்கவே முடியல. அதுதாங்க இயற்கை. பார்த்தீங்களா, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இயற்கை கிடையாது. சரிங்க, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்த வீடியோவெல்லாம் டெலிட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே வச்சுட்டு நாளைக்கு இது மழை பெஞ்சா இந்த வீடியோவை சேர்த்து நாளைக்கு மழை பெய்யும்போது எடுக்கிற வீடியோவை ஜாயின் பண்ணிடலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எடுத்து இது எதுக்கு வேஸ்ட்டாக போய் டெலிட் பண்ணிவிட்டு அது கூட ஜாயின் பண்ணி விட்றலாங்க. ஒருவேளை நைட்டு இது வருமோ? ஆனால் நைட்டு வந்தால் வீடியோ எடுக்க முடியாது. நம்ம செல்லு வீடியோ கிளாரிட்டி அவ்வளோவா இருக்காது நைட்டு. சரிங்களா? இனி நாளைக்கு இது வந்தால் அதை வீடியோ எடுத்து இன்றைக்கி எடுத்தது கூட ஜாயின் பண்ணிடலாங்க. ஓகேங்களா நண்பர்களே? மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு 11:10 ஆகுது. 11:10 ஆகுது பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அந்த பூனைக்குட்டி பெட்ஷீட்டில் குளிருக்கு எங்கூட சேர்ந்து பெட்ஷீட்டுக்குள்ளே பூந்து படுத்துக்குதுன்னு. இந்த பாருங்க, இங்கே தான் இருக்குது, காட்டுறதுங்க.
பார்த்தீங்களாங்க, குளிருக்கு பாருங்க ஜம்முன்னு பெட்ஷீட்டுக்குள்ளே பூந்து படுத்துருச்சு. நைட் ஃபுல்லாக இவங்க தாங்க படுத்துருக்கோம். இப்படியே படுத்து தூங்கிடும். ஃபேன் வேறு ஓடுது. அப்படியே குளிருக்கு உள்ளே பூந்துருச்சுங்க. சரி, ஓகே, தூங்கிட்டுங்க. மழை வரல, நாளைக்கு பார்ப்போம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆஃப்டர் 3 days நண்பர்களே. ஆமாங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு இருந்த வீடியோ கிளிப் வந்து 3 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. அதாவது இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் மழை வரும் அன்றைக்கி சாயந்தரம் நனையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க, சாயந்தரம் மழை வரல. சரி என்ன பண்ணேன், சரி அடுத்த நாளைக்கு இது மழை வந்தால் அதை வீடியோ எடுத்து இது கூட சேர்த்து போட்டலான்னு நினச்சா அடுத்த நாளும் மழை வரலைங்க. ஸோ அடுத்த நாள் மட்டும் இல்லை, 3 நாள் ஆச்சு, 3 நாளுமே மழை வரலைங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து 3வது நாள் கழித்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் மழை வரல, வெயில் தான் அடிக்குது. ஸோ என்னங்க பண்ணுறது, அப்புறம் எடுத்த வீடியோவில் டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அது டெலிட் பண்ணுறதுக்கும் மனசு இல்லை, எடுத்து வச்சது. சரி என்ன பண்ணலாம், இப்போ மழையில் நனையிறதா மெயின் கண்டென்ட்டாக போடலான்னு நினச்சேன், அதுவும் முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா தோணுச்சுங்க. என்னென்னா, இந்த மழையை வந்து யாருனாலுமே ப்ரிடிக்ட் பண்ண மழையை இயற்கை யாருனாலுமே கணிக்க முடியாது, கரெக்டுங்களா? சரி இதை சொல்லி வீடியோ என் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேங்க. அதனால இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அது உண்மைதானுங்க, உண்மையிலேயே இயற்கையை வந்து யாருனாலுமே கணிக்க முடியாது. ஸோ நமக்கெல்லாம் மிஞ்சிய சக்தி தான் இயற்கை சக்தி. சரி இது நல்லா இருக்குது, இது ஒரு டைலாக்கை சொல்லி எண்டிங் வீடியோ கொடுத்து முடிச்சுட்டலான்னு நினச்சேன். சரிங்களா? அது உண்மைதான், உண்மையிலேயே இயற்கையை யாருனாலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, கணிக்க முடியாது. என்ன மழை வரும் நனையலான்னு பார்த்தேன். சரி விடுங்க, பரவாயில்ல. அடுத்த தடவை ஏதாவது மழை வந்தால் நினச்சிக்கலாங்க, ஜம்முன்னு நனைஞ்சிக்கலாம், வீடியோவும் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.